தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. கிளம்பலாண்டி வா. கவிதா ஒரு நிமிஷம். கவிதா, நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தயவு செஞ்சு முடியாது மட்டும் சொல்லிடுறேன். நீ பேசிட்டு வா. கவிதா, முன்னாடிலாம் உன்னை பார்க்கணுன்னு ஓடோடி வருவேன். உன் பார்வை என் பக்கம் திரும்பணும்னு, உன்னை என்கிட்ட பேச வைக்கணும்னு நான் எதேதோ செய்வேன். ஆனால் துளி கூட பயம் இல்லாமல் நீ என்னை டீஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்ல வேற கொடுத்துருக்கேன். நீ அப்படி என்னை துணிச்சலை எதிர்க்கும் போதெல்லாம் நான் உன்னை ரசிச்சிருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதெல்லாம் உன்னோட தைரியமும் அந்த துடுக்குத்தனம் தான். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாவே நீ என்னை பார்த்தா பயப்படுற. என்னை கண்டா விலகி விலகி போயிடுற. உன்னோட துணிச்சலும் துடுக்குத்தனமும் எங்கே போச்சு? ஏன் திடீர்னு உங்ககிட்ட இப்படி ஒரு மாட்டம் வந்துருச்சுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். காரணம் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அன்றைக்கி பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தன் ஒரு பொண்ணு முகத்தில் ஆசிட் அடிச்சதுலேருந்து நீ இது போல் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கே அது மாதிரி நானும் முகத்தில் ஆசிட் அடிச்சு தானே பயப்படுறேன். கவிதா, நீ என்னை டீஸ் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஆசிட் அடித்த ஒருத்தனோட என்ன போய் கம்பேர் பண்ண பத்தியா? நான் என்ன அவ்வளோ கொடுமையானவனா? ஒரு ஈ எறும்பு கூட நான் மிதிச்சு சாக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் போய் அதுவும் இந்த அழகான முகத்திலையா? போ கவிதா. கவிதா, காதல்ன்றது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. ஒரு பூவை மிரட்டி பூக்க வைக்க முடியுமா? ஒரு நாள் உனக்கு என் மேல காதல் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்தது வெறும் பயம் தெரிஞ்சதும் நான் அந்த நிமிஷம் செத்துட்டேன் கவிதா.
வேண்டாம் கவிதா, நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது. நான் உன்னை பழைய கவிதாவை பார்க்கணும். ஆனால் நான் உன் கண்ணில் பட மாட்டேன். தூரத்துலேருந்தே உன்னை பார்ப்பேன். இனி உன்னை நான் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டேன். குட் பை. வாடி போலாம். என்ன கவிதா, எதுவுமே பேசாம நடந்து வர? அவ எப்படி பேசுவா? அதான் ராகுல் பேசி பேசி இவள ஊமையாக்கிட்டானே. கவிதா, அப்படின்னா ராகுலை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தமா? அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு தானே அர்த்தம். சேச்சே, கவிதா கல்யாண மாதிரி. அவ மனசை யாரும் அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது, நுழையவும் முடியாது. அப்படியா சொல்ற? கவிதா குடும்பத்துல இருக்கிறவங்கள மதிக்கிறவ. அவங்க அப்பா அண்ணன்னு அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டவ. அங்க காதலுக்கு இடமே கிடையாது. எப்படி மச்சான் பர்ஃபார்மன்ஸு கலக்கிட்டேனா? டேய், அவளை மடக்கி காட்டுறான்னா அவளை வெட்டி விட்டு அனுப்பிட்ட. இங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறான பர்ஃபார்மன்ஸ். டேய், இவன் வேஸ்டா. டேய், நான் அவளை வேணான்னு சொன்னாதான்டா அவள் என்னை வேணும்னு நினைப்பான். நினைக்க வச்சுட்டேன்ல. ஒரு வார்த்தை கூட பேசாம அவள் சைலண்டாக போனதை கவனிச்சல. இனிமேல் நான் அவளை தேட வேண்டியதில்லடா, அவளே என்னை தேடி வருவான். வரலனா அதோட விட்டுருன்னு நினைச்சியா? அவளை வர வைப்பண்டா. கண்டிப்பா வருவாடா. வாங்க தம்பி. என்னண்ணா வீடெல்லாம் புதுசா இருக்கு? நான் கலைஞராச்சா, ஆ, 4 பேர் வருவாங்க போவாங்க. ஆ. எனக்காக இல்லைனாலும் வர்றவங்களுக்காக செய்யணும் இல்லையா? அண்ணே, உண்மையில நீ சிவாஜி ரசிகன் தானே? நீங்களும் அவருக்காக உங்களை அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டதும் அவராவே வாழ்றதும் உண்மையிலே பெரிய விஷயம்ண்ணே. எல்லாம் அவரோட ஆசீர்வாதம் தம்பி. முதல்ல உட்காருங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்ன தம்பி இது பையில என்ன இருக்கு? காட்டுறேன். பாம்பு புக்கா? நீ ஏதாவது நாடகத்துல பாப்பாட்டி வேஷம் போட போறியா? ஆடா, நீங்க வேற என்ன சும்மா தேவையில்லாம. அது மட்டும் இல்லாம எனக்கு நடிப்பும் வராது, அதுவும் உங்களுக்கு வரவே வராது. என்ன எதுக்கு இதெல்லாம்? பாம்பு பிடிக்குதா? பாம்பு பிடிக்கவா? என்னப்பா சொல்ற? ஐடியா நல்லா இருக்கே. பகுடி, பாம்பு பிடிக்கிறது எப்படிங்கிற புத்தகம், பாம்பு பிடிக்கிற கூட எல்லாம் பக்காவா வச்சிருக்கேப்பா. வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் இந்த கதை தான் குழப்பி விட்டார. கதிரா? ஆமாண்ணே, அவன் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு, நல்லா படிச்சவன், நல்ல வேலையில் இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். சரி, பாம்பு பிடிக்க விஷயமா அவட உதவி கேட்டு போலான்னு தான் போனேன். அவன் என்னடா பாம்பு பிடிக்கிறது சட்டப்படி குற்றம், அது இதுன்னு சொல்லி என்ன சுத்தமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். படிச்சவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான் தம்பி.
இது சரி, இது தப்பு, இதை இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி செய்யக்கூடாதுன்னு மொத்தத்துல டபுளையே குழப்பிடுவாங்க தம்பி. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே, நீ சொல்றது கரெக்ட் தானே. நானும் போகும்போது நல்ல ஸ்பிரிட்டா தானே போனேன். கடைசியில் என்னன்னா பெட்டிக்குள்ள அடப்பட்ட பாம்பு மாதிரி என்ன ஆக்கி விட்டான். இத பாருங்க தம்பி, கதிர் யாரு என்னங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி படிச்ச முட்டாளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க படிச்சதுனால நமக்கு ரொம்ப அறிவு இருக்கு. நாம பெரிய அறிவாளர் தனத்தானே நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸுங்கிற பேர்ல தன்னை தேடி வர்றவங்கள நம்பிக்கையை சாவடிச்சிடுறாங்க தம்பி. பிரகாஷ், உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. என்னன்னு அப்படி சொல்றீங்க? இதுதான் உண்மை. இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. பிராக்டிக்கலா அனுபவிச்சு தான் உணரணும். கதிர் மாதிரி ஆளுக பேச்ச இனிமே கேட்காத. அவங்க வழிவிடவும் மாட்டாங்க, வழிகாட்டவும் மாட்டாங்க. அதான் நான் இருக்கல்ல, நான் உனக்கு வழிகாட்டுறேன். நானும் உன்ன மாதிரி ஒரு தைரியசாலியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த தொழிலையும் செய்யறதுக்கு அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குல்ல, அது யாருக்கும் கத்து தராம அட்வைஸ் பண்றதுலயே குறியா இருக்கானுங்களே. நான் இருக்க பிரகாஷ், உனக்கு உன் எனக்கு என் தொட உனக்கு இருந்தா போதும். நாம இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். இதையும் தேடி அலையும் இந்த உலகத்துல நாம வித்தியாசமா புதையலை தேடுவோம் பிரகாஷ். இது சூப்பரா இருக்குண்ணே. ஒரு நிமிஷம் செய்கிற பிரகாஷ். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு கவிஞர் பாண்டது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தியா? நம்ம ஆளுக்கு ஒரு ரவுண்ட் ஆரம்பிப்போமா? எனக்கு வேணாண்ணே. வேண்டாமா? என்ன பிரகாஷ், நீயா சொல்ற? நான் கனவு காணலையே, சுயநிலையோட தானே இருக்கேன். நானும் சுயநிலையோட தான் சொல்றேன், நான் குடிக்கிறது இல்ல. என்னாச்சு பிரகாஷ், திடீர்னு சரக்கு விட்டுட்ட? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. என்கிட்ட என்னாலேயே நம்ப முடியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, குடிக்க வேணாம் நினைச்சேன். கோடி சொன்னாங்கன்னு முடிவு பண்ணேன், அதான் குடிய விட்டேன். சக்தி, என்னம்மா? பிரகாஷா தான் இருக்கும், போய் கதவு தர. வராங்கம்மா. யார் நீங்க? யார் சக்தி? அம்மா இருக்காங்களா? யாரும்மா இவங்க? என் பொண்ணு பூவரசிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறோமா. எங்க நிலைமைய நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. நீங்களும் ஒரு பொண்ணை பெத்த தாய் தானம்மா. என் மக என் கூட வந்தா நல்லா இருக்கும்மா. யாரும்மா இவங்க? ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. அவங்க என் சித்தியும் தங்கச்சியும். ஓஹோ, உங்களை ஓஹோன்னு வாழ வச்ச பெண் தெய்வம் இவங்க தானா? இதோ பாருமா, நான் ஏற்கனவே உங்க அம்மாவை பார்த்து பேசி நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டா மனசுல ஏற்பட்ட காயெல்லாம் ஆறிடுமா? என்ன வளர்த்து ஆளாக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்குவேன்னு எங்க அப்பாக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிய அவரு நம்பினாரு. அந்த நம்பிக்கையை நீங்க கெடுத்துட்டீங்க. உங்களை
உங்களை என் தாயாவும் இவளை என் தங்கச்சியாவும் நினைச்சேன். ஆனா என் அப்பாவோட இயலாமையை பயன்படுத்தி சென்டிமெண்டா பேசி பேசி உங்களுக்கு உழைச்சு கொட்டுற ஒரு மிஷினா தானே என்ன பாத்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்ன மனுஷியா பாத்திருப்பீங்களா? இங்க பாருங்க, அவங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. இப்ப நீங்க வந்து அவங்கள வேதனைப்படுத்திட்டு இருக்கீங்க. முதல்ல 2 பேரும் சேர்ந்து வெளியே போங்க. என்ன பாக்குறீங்க? பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான். அவங்க அழுதா அந்த வேதனை எனக்கும் புரியும். உங்களை மாதிரி கல் மனசு மனுஷங்க நாங்க கிடையாது. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. என்னம்மா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? காலையிலே நான் சொன்னேனா இல்லையா, பூவரசி சம்மதிச்சா நீங்க அவளை கூட்டிட்டு போங்கன்னு. அவளுக்கு உங்க கூட வர இஷ்டம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. இனியும் நீங்க இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. எப்படிமா போவாங்க? பூவரசியை வச்சு கை நிறைய காசு பார்த்தவங்கல்ல, அவங்க எப்படி போவாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூவரசி ஒரு ஜடம், பணம் காய்க்கிற மரம், அவ்வளவுதானே. இத பாருமா, நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். திரும்ப திரும்ப எல்லாருமா பேசி எங்களை நோகடிக்காதீங்கம்மா. நாங்க உங்களை நோக்கடிக்கிறோமா? அதுவும் இவங்கள பார்த்தா இந்த வார்த்தையை சொல்றீங்க? உங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. அதுக்காக தான் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றீங்களா? அணு அணுவா என்ன சதிச்சு நோக்கடிச்சிங்களே. ஆனா இவங்க எனக்கு காட்டின அன்பு, பாசம், பரிவு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள கால் தூசிக்கு சமம். எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவங்க இவங்க. இவங்க உங்களை நோக்கடிச்சாங்களா? முதல்ல போங்க இங்க இருந்து வெளியில. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நொந்து போயிருக்கோன்னு சொன்னது நான் செஞ்ச பாவத்துக்கான பலன். ஒரு நாள் அனுபவிப்போம் இல்லம்மா, அந்த கஷ்டம் தான் எங்களுக்கு வந்துருச்சு. புதுசா ஏதாவது சொல்லி மனசை கலக்க பாக்குறீங்களா? உன்னை கொடுமைப்படுத்தினது அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். நீ அந்த வீட்டோட மகாலட்சுமின்னு தெரியாம உன்னை ஒரு மகளாவோ ஒரு மனுஷியாவும் மதிக்காம உன் கருமுட்டை எல்லாம் வித்து காசு பார்த்தது உண்மைதாமா. அப்போ உன் உயிரானவ வித்தவ. இப்போ அம்மா அழாதம்மா. என்ன அம்மா பொண்ணு சேர்ந்து டிராமா பண்றீங்களா? உங்களெல்லாம் இந்த வீட்டு வாசல் வரைக்கும் விட்டது தப்பா போச்சு. தப்புதான்க்கா, நான் ஒரு சுயநலக்காரி. அம்மா ஆட்டி வச்ச மாதிரி நான் ஆடல. அதுக்கான தண்டனையை கடவுள் எனக்கு தான் தரணும். உன்னையும் மகளா நினைக்காதது அம்மாவோட தப்புதான். அப்போ கடவுள் அம்மாவை தானே தண்டிக்கணும். அப்பா என்ன பாவம் பண்ணாருக்கா? அப்பாவா? அப்பாவுக்கு என்னாச்சு? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கடவுள் அவரை தண்டிக்க பாக்குறாரு. என்ன சொல்றீங்க நீங்க? அக்கா, நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து அப்பா சரியா சாப்பிடுறது இல்ல, எங்ககிட்டயும் சரியா பேசுறது இல்ல. நாளாக நாளாக அப்பா படுத்து படுக்க ஆயிட்டாரு. உன் பேரை சொல்லி பூவரசி பூவரசின்னு உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டோன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அம்மா டாக்டர் கூட்டிட்டு வந்தெல்லாம் பார்த்தாங்க. அப்பாவை பார்க்க வந்த டாக்டர் மருந்து தான் கொடுத்தாரு. ஆனா அது முக்கியம் இல்ல, அவர் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நானும் அம்மாவும் உன்னை தேட ஆரம்பிச்சோம். உன் போட்டோவை காட்டி பல பேர்கிட்ட விசாரிச்சோம். அப்படித்தான் நேத்து நானும் அம்மாவும் உன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பார்த்தோம். அம்மா உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா நீங்க தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உன்னை பார்த்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். என் மகளோட தான் நீங்க வரணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நானும் அம்மாவும் நீ இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சோம். காலையில வந்து பேசையில பூவரசி விருப்பப்பட்ட கூட்டிட்டு போங்கன்னு இந்த அம்மா தான் சொன்னாங்க.
வேற வழி இல்லாம உங்க அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கதறி அழுத. நான் சாகறதுக்குள்ளயாவது என் மகன் என்ன வந்து பாப்பாளா, அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் உசுறு போகணும் புலம்புனாரு. நான் எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் வந்தா என் மகளோட வா, இல்லைன்னு என் முகத்திலே முழிக்காத, நான் செத்தா கூட என் முகத்தை பார்க்க கூடாது, போ வெளியேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தாலி பிச்சை குடுமா. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், எனக்கு தாலி பிச்சை குடுமா. பாவம், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்பா பத்தின பேச்சு எடுத்த உடனே பூவரசி முகம் வாடி போச்சு பாத்தியா? அவருக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்ச பிறகும் பூவரசியை நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அவங்க கூட அனுப்பி வைக்கிறது தான் சரி. என்ன சொல்ற சக்தி? என்னம்மா யோசிக்கிற? இல்லம்மா, எனக்கு இன்னும் அவங்க மேல நம்பிக்கை வரல. என்ன பேசுற சக்தி? 1000 தான் இருந்தாலும் பூவரசி அவங்க வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பூவரசி அனுப்பி வைக்கிறது தான் நல்லது. பூவரசி, நீ என்ன முடிவு எடுத்திருக்கம்மா? இவங்க எனக்கு செஞ்ச கொடுமைய என்னால மறக்க முடியாது. இவங்கள நான் மன்னிக்கவும் முடியாது. ஆனா அதே நேரம் எங்க அப்பாவை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாரு பூவரசி, நான் உனக்கு செஞ்ச கொடுமைய நீ அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாதுதான். உங்க அப்பாவுக்காகவாவது ஒரு நிமிஷம் யோசி. உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சுட்டா அவரு நிம்மதியா போய் சேர்ந்துருவாரு. உனக்கும் புருஷன் குடும்பம்னு ஒரு உறவு கிடைச்சிரும். அதுக்கு பிறகு உன்னை யாரு கட்டாயப்படுத்த போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு பூவரசி. தூரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம், மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம், முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை, காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை, இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது